Go ahead. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அபர்ணா, ஓஎஸ்எஸ் ஃபர்டிலிட்டி அண்ணாநகர்ல சீனியர் கன்சல்டன்ட். இன்னைக்கு நம்ம பேச போறது நான் ஐவிஎஃப் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ். இன்ஃபர்டிலிட்டிங்கிறது மேரேஜ் ஆகி 1 இயர்க்கு அப்புறம் கன்சீவ் ஆகாத இருக்குது. எல்லா இன்ஃபர்டிலிட்டி கேசஸ்க்குமே என்ன ஐவிஎஃப் தேவையா? டெஃபினெட்லி நாட். நான் ஐவிஎஃப் ஐவிஎஃப் இல்லாத எத்தனையோ ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னென்னு ஒன்னொன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஃபுட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். முதல்ல நம்ம பார்க்க போகிறது லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ். நம்ம வெயிட், the amount of exercise we do, the kind of food we take. So weight BMI நம்ம பார்ப்போம், body mass index. அந்த BMI-ங்கிறது 19 to 25 நார்மல். 19க்கு கீழே இருந்தா it is underweight, 25க்கு மேல இருந்தா it is overweight. ரொம்ப ஜாஸ்தி BMI 30, 35, this is obese and very obese. 40 மேல இருந்தா அந்த morbid obesity சொல்லுவோம். So underweight நல்லது கிடையாது, overweight and obese இருக்கிறது நல்லது கிடையாது. Because underweight இருந்தாலும் overweight இருந்தாலும் or obese இருந்தாலும் sperm quality, egg quality ரெண்டுமே பாதிக்கும். எந்த amount of weight loss-உம் கம்மி weight loss கிடையாது. So because நம்ம 5% ஒரு weight loss இருந்ததுனாலும் that is significant weight loss. So ஒரு சப்போஸ் லேடிஸ் 80 kgs, அவங்க என்னால வெயிட்டே குறைக்க முடியல அப்படிங்கிறாங்க. அவங்க அட்லீஸ்ட் ஒரு 4 kg, 5% of 80 is 4 kgs. அவங்க ஒரு 4 kg வெயிட் குறைச்சாலும் அதுலயும் அவங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அவங்க பீரியட்ஸ் ரெகுலரா ஆக வாய்ப்பு இருக்கு. அவங்க எக் குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. சிமிலர்லி ஃபார் மேன் கொஞ்சம் வெயிட் குறைஞ்சா கூட there is a chance that his sperm quality will improve. So weight control பண்ணணும். And how do we control the weight? Obviously by diet and exercise. Okay. So healthy diet is very important. எந்த ஒரு டயட்டும் இந்த டயட் தான் நல்லது, இந்த டயட் நல்லது இல்லை அப்படின்னு it is very difficult to pinpoint because அந்த அளவுக்கு ஸ்டடீஸ் இல்லை நம்ம கிட்ட to say which diet is better, which diet is not. But we all know we can avoid frozen food, junk food, oily food, and we can take fresh food, homemade food or fresh food. நல்ல கலர் உள்ள காய்லாம் they are rich in antioxidants like carrot, different colored capsicum, pumpkin, tomato. These are all broccoli. இதெல்லாம் very rich in antioxidants. இந்த மாதிரி சத்துள்ள சாப்பாடுலாம் நம்மளோட ஃபுட்ல நம்ம இன்க்ளூட் பண்ணினோம்னா டெஃபினெட்லி ஆன்டி ஆக்சிடென்ட் இது ப்ரொபோர்ஷன் நம்மளோட பாடியில ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா there is better chance of fertility outcome. Always studies have proven ஒரு diet rich in fruits and vegetables is better than meat and fat. அதனால முடியிற வரணும் சைவ சாப்பாடு சாப்பிட முடிஞ்சா it is very good. ஒரு மேல் ஹஸ்பண்ட், மேல் பார்ட்னருக்கு எந்த மாதிரி சாப்பாடு எடுக்கணும் so that sperm quality நல்லா இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம சொன்ன மாதிரியே தான் கலர் உள்ள காய்கறிகள், they are rich in vegetables, they are rich in antioxidants. இப்போ என்னென்ன antioxidants இதெல்லாம் என்ன இருக்கு? We have vitamin C, vitamin E, zinc, selenium, folate, folic acid. Folic acid green leafy vegetables, garlic, etc. இது எல்லாமே fresh fruits and vegetables கிடைக்கும். இப்போ ஒரு லேடிக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தேவை? மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னா நம்மளோட சாப்பாடு they are not present in big quantity. ஒரு சின்ன குவான்டிட்டியில இருந்தாலே they will have நல்ல அவங்களோட எஃபெக்ட் நல்லா தெரியும். So what are they? ஒன்று ஃபோலிக் ஆசிட். எல்லாருக்குமே தெரியும், எனி உமன் பிளானிங் டு கன்சீவ் நம்ம ஃபோலிக் ஆசிட் மாத்திரை எழுதி கொடுப்போம். இந்த ஃபோலிக் ஆசிட் மாத்திரை கன்சீவ் ஆகிறதுக்கு அப்புறம் இல்ல, பெரிய கன்செப்ஷனல் ஃபோலிக் ஆசிட் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாத்திரை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். பிகாஸ் இந்த ஃபோலேட் லெவல்ஸ் பிளட்ல அடிக்குவேட்டா இருந்தா அந்த டெவலப்பிங் பேபி, அந்த பிறக்க போற பேபியோட பிரெயின் நல்லா இருக்கும். பிரெயின், ஸ்பைனல் கார்ட் இதெல்லாம் எந்த ஒரு விதமான டிஃபெக்ட் வராத இருக்கும். நியூரல் டியூப் டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சினால வருது. ஸோ இது ஒரு சின்ன டேப்லெட், வெரி சீப் ஆல்சோ, not expensive at all. And if you take this, it goes a long way in preventing neural tube defects. Neural tube defects varadu folic acid irundha. And during pregnancy continue panna, whereas the pregnancy complications avoid panna. And idoda dose enna? India la actually idoda dose 400 micrograms da. But India la kadikira tablet 5 milligram kadikirudhu. So and 5 milligram tablet is very small that we can take.
அண்ட் இது யாருக்கு வந்து அதிகமா டோஸ் தேவைப்படும்? டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு. எந்த பேஷண்ட்ஸ் வந்து எபிலெப்சி இருக்கோ, ஸ்பிட்ஸ் எல்லாம் வருதோ, அவங்க வந்து ஒரு சில மாத்திரை எடுப்பாங்க அதுக்காக. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு. அண்ட் ஏதாவது ஒரு ஹிஸ்டரி ஆஃப் நியூரல் டிஃபெக்ட், ஏதாவது ஒரு குழந்தை வந்து டிஃபெக்டிவா பிறந்திருக்கு, இந்த மாதிரி பிரெயின் ப்ராப்ளம், ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஃபோலிக் ஆசிடோட டோஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும். அது ஜாஸ்தியும் வந்து 2 to 5 மில்லிகிராம் தான். ஆல்ரெடி நமக்கு வந்து மார்க்கெட்ல கிடைக்கிற மாத்திரையோட டோஸே 5 மில்லிகிராம் தான், அதோட கம்மியா கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த டேப்லெட் இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் தட் வி டேக் இட். நெக்ஸ்ட் அயோடின். நம்ம எல்லாருமே பார்க்கிறோம் அயோடைஸ்டு சால்ட் அப்படின்னு. அயோடின் வந்து ஒரு சின்ன லெவல் 150 மில்லிகிராம் 150 மைக்ரோகிராம் லெவல்ல இருந்தாலே அது வந்து தட் இஸ் சஃபிஷியன்ட். அது வந்து காய்டர் ஃபார்ம் ஆகாத இருக்கும். அயோடின் கம்மியா இருந்ததுன்னா தைராய்டு டெஃபிஷியன்சி இருக்கலாம். அதனால எல்லாமே நம்ம வந்து சாப்பிடுற சாப்பாடு, அந்த சால்ட் எல்லாமே இப்பெல்லாம் அயோடைஸ்டு சால்ட் தான் கிடைக்கிறது. So definitely we should include this in our diet. And ஒரு pregnancy plan பண்றவங்க வந்து ஒரு thyroid function test, male as well as female, ஒரு thyroid function test வந்து they have to do that test. And our lifestyle, இப்ப எல்லாருக்கும் வந்து sedentary habits, work from home, வீட்லயே வேலை செய்யறாங்க, weight அதிகமா போடுறதுன்றாங்க. ஸோ இதை எப்படி பிரேக் பண்ண? ஸோ டெஃபினெட்லி ஒரு மாடரேட் எக்ஸசைஸ் பண்ணணும். மாடரேட் எக்ஸசைஸ்னா 30 minutes a day எக்ஸசைஸ் பண்ணினா போதும். அண்ட் ரொம்ப ஒரு அக்ரெசிவ் எக்ஸசைஸ் வேண்டாம். அக்ரெசிவ் எக்ஸசைஸ், டூ மச் ஆஃப் எக்ஸசைஸ், டூ மச் ஆஃப் மசில் மாஸ் உடம்புல ஃபார்ம் ஆச்சுனாலும் ஃபர்டிலிட்டி ரெடியூஸ் ஆகும். ஸோ மாடரேட் எக்ஸசைஸ் இஸ் சஃபிஷியன்ட். And even முன்னாடியே சொன்ன மாதிரி 5% of weight loss also can benefit you. And any weight loss is beneficial. However small it may be, don't think like 1 kg தான் குறைஞ்சது, எனக்கு 2 kg தான் குறைஞ்சது. 1 kg, 2 kg குறைஞ்சாலும் that is an achievement. So keep working in that direction. Definitely some more weight will be lost. So even if you are 80 kgs or 90 kgs, the losing that 3 kgs, 4 kgs weight also is very very appreciable, and we have to continue in that direction so that நம்ம வந்து அதிகமா weight loss பண்ணி definitely அந்த எங்கோட quality, spermோட quality improve பண்ணும். As we know, smoking வந்து every aspect of fertility affect பண்ணும். எங்கோட quality, spermோட count, spermோட motility, spermோட morphology. Smoking affects every aspect. அதனால a big no to smoking. And ஒரு லேடி ஸ்மோக் பண்ணல, ஹஸ்பண்ட் ஸ்மோக் பண்றாரு அப்படின்னாலும், அவங்க பாசிவ் ஸ்மோக்கரா இருந்தாலும், அந்த ஃபியூம்ஸ் இன்ஹேல் பண்ணினாலும் 20-30% ஃபியூம்ஸ் அந்த ஸ்மோக் உள்ள போனாலும் அது கூட அவங்களோட எக்கோட குவாலிட்டி அஃபெக்ட் பண்ணும். எக் குவாலிட்டி அஃபெக்ட் பண்ணும். பிளஸ் அவங்க கன்சீவ் ஆன் அவுட் மிஸ்கேரேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. பேபி வந்து சின்னதா பிறக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்மால் ஃபார் ஜெஸ்டேஷனல் ஏஜ் பேபி, ஏதாவது பர்த் டிஃபெக்ட் கூட இருக்கலாம். Similarly with alcohol intake limit பண்ணணும். Because alcohol அதிகமா எடுத்துட்டாங்கன்னா அவங்க equality பாதிக்கும். and மென்னுக்கு alcohol எடுத்துட்டா erectile dysfunction இருக்கும். அதனால and it can even lead to smoking, and alcohol can lead to DNA damage. Sperm DNA damage, egg DNA damage இருந்ததுனாலும் miscarriage ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல இருந்து இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும். அண்ட் கம்ப்ளீட்டா கட் பண்றது இட் இஸ் வெரி குட். இப்போ 1 year ஆச்சு கல்யாணம் அண்ட் இன்னும் கன்சீவ் ஆகல. டெஃபினெட்லி யூ ஹேவ் டு விசிட் a specialist. பட் ஒரு சில பேருக்கு 1 year வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டும். யாராருக்கெல்லாம் சீக்கிரமே வரணும். ஸோ எனக்கு மேரேஜ் ஆகி 1 year இன்னும் ஆகல, நான் 1 yearக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு இருக்காது. ஒரு சில கப்பல்ஸ் கொஞ்சம் எல்டர்லியா இருப்பாங்க, 35 yearsக்கு மேல. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆர் ஏதாவது ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு, அம்மாவுக்கு வந்து சீக்கிரமே மெனோபாஸ் வந்துருச்சு, அப்ப இவங்களுக்கும் வர சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஏதாவது சர்ஜரி ஆயிருக்கு, ஓவரியில ஏதாவது சர்ஜரி, ஸ்பெர்ம்ல ஏதாவது சர்ஜரி, அந்த மாதிரிலாம் ஆனா அந்த ஓவரியன் ரிசர்வ் கொஞ்சம் குறைஞ்சிடும். ஸ்பெர்மோட குவாலிட்டி கவுண்ட் எல்லாமே குறைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல ஏதாவது ஒரு மெடிக்கல் ஹிஸ்டரி இருக்கு, அவங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கு. எண்டோமெட்ரியோசிஸ்னா என்ன? கர்ப்பப்பையோட லைனிங் பேரு எண்டோமெட்ரியம். அந்த கர்ப்பப்பை லைனிங் எண்டோமெட்ரியம் வந்து கர்ப்பப்பை உள்ள மட்டும்தான் இருக்கணும். அது கர்ப்பப்பை உள்ள இல்லாத அந்த டியூப்ல இருக்கும், இல்லைன்னா ஓவரிஸ்ல இருக்கும், இல்லைன்னா ஜெனரல் பெல்விஸ்ல இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சோ இதுதான் கர்ப்பப்பையோட லைனிங். இது உள்ளதான் எண்டோமெட்ரியம் இருக்கணும். இங்க இல்லாத அது இங்க இருக்கலாம், அடினோமைசிஸ்னு சொல்லுவோம். ஓவரிஸ்ல இருக்கலாம், எண்டோமெட்ரியோசிஸ்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? உள்ள வந்து அது ஒரு பிளட் அங்க வந்து கலெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னா அடிஷன்ஸ் ஃபார்ம் ஆகும், ஒட்டுதல் ஃபார்ம் ஆகும்.
அப்போ அந்த அந்த எக்கோட ஃபங்க்ஷன் சரியா இருக்காது, அந்த டியூபோட ஃபங்க்ஷன் சரியா பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து சீக்கிரமே வரணும். மேரேஜ் ஆகி 1 இயர் வரணும் வெயிட் பண்ணாது, ஒரு 6 months பார்த்துட்டே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகிறது பெட்டர். இப்போ நம்ம சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஐசி, டைம் இன்டர்கோர்ஸ். இது எந்த டேப்லெட்டுமே கொடுக்காத யாருக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வரதோ அவங்களுக்கு வந்து நீங்க பீரியட்ஸ் வந்து ஒரு 10th day 11th day வர சொல்லுங்க. அப்போ ஒரு ஸ்கேன் பார்க்கணும். ஸ்கேன் பார்த்து அந்த எக்கோட growth இருக்கா, எக்கோட growth என்ன சைஸ். நார்மலி 18 mm 20 mm எக்கோட growth இருக்குன்னா அந்த எக் ரப்சர் ஆகும். ஸோ இதுதான் எக்கு, இதுதான் ஓவரி, இங்கதான் எக் டெவலப் ஆகும். ஸோ ஒரு 18-20 mm ஒரு 11th day ஸ்கேன் வராங்க, திருப்பி ஒரு 2-3 days ஸ்டேஜ் வராங்க. ஸோ அதனால அந்த டைத்துல நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் எக்கோட growth எப்படி இருக்கு, என்ன எக்கோட growth இருக்கா இல்லையான்னு. ஏன்னா ஒரு சில பேருக்கு ஸ்பான்டேனியஸா தானாவே நேச்சுரலா எக்கோட growth இருக்காது. இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து இந்த ஓவரியில நீர் கட்டி இருக்கிறது, அது ஒரு ஜெனட்டிக் டிசீஸ். அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியும்னா இதே மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், with diet, with exercise, etc. So you can control it. You cannot remove it. But அது இருந்தா you can conceive. Polycystic ovaries இருக்கு, conceive பண்ண முடியாதுன்னே கிடையாது. We have to give you tablets. Tablet கொடுத்தா egg grow ஆகும், definitely you can conceive. So இப்போ இந்த egg வந்து grow ஆயிருக்கு, ஒரு 20 mm கிட்ட grow ஆயிருக்கு. என்ன ஆகும்னா இந்த டியூப் வந்து இந்த egg கேப்சர் பண்ணும், அது ரப்சர் ஆகுது, egg வெடிக்கும். ஒரு பீரியட்ஸ் ஆகி யாருக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கோ 28 day 30 days ஆகிட்டு இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு 14th day 15th day எக் ரப்சர் ஆகும். ஸோ அந்த டைம்ல இந்த டியூப் வந்து இந்த எக்கை கேப்சர் பண்ணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கிறது ஸ்பெர்ம் வந்து இந்த வழியா கீழ் வழியா வெஜைனா த்ரூ தி சர்விக்ஸ் த்ரூ தி யூட்ரஸ் மேலே போகும், மேலே போய் இந்த டியூப்ல போகும். ஸோ எக் அண்ட் ஸ்பெர்ம் சேரச்சே பேபி ஃபார்ம் ஆகும். அந்த பேபி யூட்ரஸ்ல வந்து இம்ப்ளான்ட் ஆகும். ஸோ இதுதான் நார்மல் பிசியாலஜி ஆஃப் கன்செப்ஷன். ஸோ யாருக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கோ, யாருக்கு கர்ப்பப்பை லைனிங் தானேவே நல்லா வளருதோ அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் இந்த டைம் இன்டர்கோர்ஸ் மட்டும் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி இந்த டைத்துல உங்களுக்கு எக் ரப்சர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த டைத்துல நீங்க சேர்ந்து இருந்தீங்கன்னா நீங்க கன்சீவ் ஆகலாம். என்னன்னா எக் வந்து ரப்சர் ஆன் அவுட் 12 to 24 hours தான் உயிரோட இருக்கும். அதோட ஃபர்டிலைசிங் கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு தான். பட் ஸ்பெர்ம் வந்து 3 days வந்து உயிரோட இருக்கும் ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட். அதனால நம்ம எக் என்னைக்கு ரப்சர் ஆகுதோ அதுக்கு ஒரு நாள் முன்னாடி, அன்னைக்கு அதுக்கு ஒரு நாள் அப்புறம் இந்த டைத்துல தான் சேர்ந்து இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி கன்சீவ் ஆக சான்ஸ் இருக்கு. பட் எக் ரப்சர் ஆன பிறகு கொஞ்சம் கன்சீவ் ஆக சான்ஸ் கம்மியாயிடும். ஏன்னா எக் வந்து அகைன் நான் சொல்றேன் 12 to 24 hours தான் அதோட ஃபர்டிலைசிங் கெப்பாசிட்டி அது உயிரோட இருக்கும். ஸ்பெர்ம் வந்து 3 days ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட்ல உயிரோட இருக்கும். அதனால அந்த டைத்துல நீங்க முன்னாடி பின்னாடி நீங்க சேர்ந்து இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி கன்சீவ் ஆக சான்ஸ் இருக்கு. டைம் இன்டர்கோர்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்கேன் சென்டர்ல போய் நீங்க உங்களோட எக் growth பார்த்து அதோட சைஸ் ஒரு 18 to 20 millimeters இருக்கிறச்சே அது ரப்சர் ஆகும். அந்த டைத்துல நீங்க சேர்ந்து இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி there is chance of conception. நெக்ஸ்ட் ஓவிலேஷன் இண்டக்ஷன். இது என்ன? இப்போ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் நேச்சுரல் சைக்கிள், எந்த டேப்லெட்டுமே கொடுக்காத எக் க்ரோ ஆகுது. இப்போ ஒரு சில பேருக்கு எந்த டேப்லெட்டும் கொடுக்காத எக் க்ரோ ஆகாது, இந்த பிசிஓ பேஷண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி தான். அப்போ என்ன சின்ன டேப்லெட் தான் லெட்ரஸால் ஆர் குளோமிஃபின் சைக்ளேட். இது வந்து நம்ம பீரியட்ஸ் ஆகி 5 days குள்ள ஆரம்பிக்கணும், டே 5 குள்ள ஆரம்பிக்கணும். 5 daysக்கு இந்த டேப்லெட்டை கொடுப்போம், கொடுத்தா எக் க்ரோ ஆகும். அந்த டேப்லெட்டை கொடுத்து ஒரு 4-5 daysக்கு அப்புறம் வர சொல்லி ரிப்பீட்டட் ஸ்கேன்ஸ் பார்க்கலாம். ஒரு 2-3 days ஒரு தடவை எக் க்ரோ ஆகுதா இல்லையா. சில பேருக்கு இந்த டேப்லெட் கொடுத்து எக் சஃபிஷியன்ட் growth இருக்கும். ஒரு சில பேருக்கு யாருக்கு வந்து டேப்லெட் கொடுத்து சஃபிஷியன்ட் growth இல்லையோ அவங்களுக்கு வந்து we can give some injections, gonadotropin injection சொல்லுவோம். ஒரு 2 இன்ஜெக்ஷனோ 3 இன்ஜெக்ஷனோ கொடுத்தா அந்த 18-20 millimeters எக் வந்து க்ரோ ஆயிடும். ஸோ அந்த டயத்துல நம்ம அவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி இதை சேர்ந்து இருக்க சொல்லலாம். ஓவிலேஷன் இண்டக்ஷன் அண்ட் டைம் இன்டர்கோர்ஸ். முதல்ல பார்த்தது நேச்சுரல் சைக்கிள், டைம் இன்டர்கோர்ஸ். இப்போ வந்து ஓவிலேஷன் இண்டக்ஷன், நம்ம டேப்லெட் கொடுத்து எக் க்ரோ ஆகுது, அந்த டைம்ல நீங்க சேர்ந்து இருக்க சொல்றீங்க, டைம் இன்டர்கோர்ஸ். ஸோ திஸ் ஆல்சோ யூ கேன் டூ. இது எல்லாமே யங் கப்பிள்ஸ் இல்லைன்னா மேரேஜ் ஆகி வந்து 1 year தான் ஆகுது, 1.5 years தான் ஆகுது. ஸோ we have some time in hand. அதனால we can try these simple treatments for them. இப்போ நெக்ஸ்ட் என்ன, இந்த மாதிரி பண்ணியாச்சு ஆனாலும் கன்செப்ஷன் வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப் we can do is IUI, intrauterine insemination.
அது என்னன்னா இதே மாதிரி தான் ப்ரொசீஜர் இஸ் தி சேம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 5 டேஸ் இந்த டேப்லெட் கொடுத்துட்டு பேஷண்ட்டை வர சொல்லுங்க ஸ்கேனுக்கு. ஸ்கேன்ல வந்து ஃபாலிகல் சைஸ் 18-20 மில்லிமீட்டர்ஸ் இருக்கச்சு இந்த டைம்ல என்ன பண்றோம்னா தானே சேர்ந்து இல்லாத ஹஸ்பண்ட வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி அவரை சாம்பிள் கொடுக்க சொல்றோம், சீமன் சாம்பிள். அதை நல்லா வாஷ் பண்ணி, எம்ப்ராய்டரிஸ்ட் இருக்காங்க அவங்க வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்ல மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ், எந்த ஸ்பெர்ம்ஸ் நல்லா மூவ் ஆகுதோ அந்த ஸ்பெர்ம்ஸ மாத்திரம் எடுத்து அவங்க வந்து யூட்ரஸ் குள்ள இந்த மாதிரி யூ ஹேவ் டு put it inside the uterus. இதுதான் அந்த IUI கேத்தெட்டர். இது இட்ஸ் ஜஸ்ட் ஸ்மால் பிளாஸ்டிக் டியூப். அது பெயின்ஃபுல்லாவே இருக்காது. ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்வஜைனல் ஸ்கேன், அடி வழியா எப்படி ஸ்கேன் பார்க்கறோமோ அந்த அளவுக்கு கூட பெயின் இருக்காது. இது ஜஸ்ட் உள்ளுக்குள்ள இந்த மாதிரி இது இன்சர்ட் பண்ணி இது வழியா அந்த ஸ்பெர்ம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்பெர்ம்ஸை நம்ம உள்ளுக்குள்ள டெபாசிட் பண்ணிடணும் இங்க. சோ இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நேச்சுரல் இன்டர்கோர்ஸ்ல என்ன ஆகுது, ஸ்பெர்ம்ஸ் வந்து இங்கேருந்து இவ்வளவு தூரம் போக வேண்டியது. IUI வந்து அந்த ஸ்பெர்ம்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் எனர்ஜி சேவ் பண்றோம் by putting it directly into the cavity like this. So இந்த அளவுக்கு that energy for the sperm is saved. அதனால நார்மலா கன்சீவ் ஆகிறதோட IUI கன்செப்ஷன் வந்து 10% அதிக சான்ஸ் இருக்கு. because sperm energy is saved and sperm வந்து it has to travel a less distance. கம்மி distance travel பண்ணா போதும். இங்கேருந்து இந்த டியூப் வரணும் travel பண்ணினா போதும். Okay, so நார்மலா கன்சீவ் ஆகிறதோட IUI பண்ணினா 10 to 15% சான்ஸ் இருக்கு அதிகமா கன்சீவ் ஆகிறதுக்கு. And IUI எத்தனை தடவை பண்ணலாம்? Can we go on doing IUI? And IUI யாருக்கெல்லாம் பண்ணலாம்? IUI வந்து இந்த மாதிரி மைல்டு unexplained infertility சொல்லுவோம். அப்படின்னா எல்லாமே நார்மலா இருக்கு. எக் நல்லா க்ரோவா இருக்கு. ஹஸ்பண்டோட செமன் அனாலிசிஸும் நார்மலா இருக்கு. டியூபோட டெஸ்டிங் பண்ணியாச்சு. அந்த டியூபோட டெஸ்டிங்கும் நார்மலா இருக்கு. இப்போ டியூபோட டெஸ்டிங் நம்ம எப்படி பண்ணுவோம்? இந்த மாதிரி இந்த டைம்ட் இன்டர்கோர்ஸ், அப்புறம் ஓவுலேஷன் இண்டக்ஷன் அண்ட் டைம்ட் இன்டர்கோர்ஸ் இதெல்லாம் பேசணும் இல்லையா? ஸோ இதுக்கு இந்த டைப்லயே நம்ம வந்து டியூபோட டெஸ்டிங் பண்ணணும். இது வந்து என்னன்னா ரெண்டு விதமா பண்ணலாம். ஒண்ணு வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டல்லயே பண்ணலாம். அது என்னன்னா இது வழியா செலைன் புஷ் பண்ணி இங்க வந்து இந்த டியூப்ல ஏதாவது பிளாக் இருக்கான்னு ஸ்கேன்லயே தெரியும். அது பேரு SSGன்னு பேரு, செலைன் சோனோகிராஃபி. இல்லைன்னா எக்ஸ்ரே சென்டர்ஸ்ல பண்றது அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும், ஹிஸ்டரோசால்பிங்கோகிராம். அது வந்து அதுவும் இதே மாதிரி தான் டை புஷ் பண்ணி, ரேடியோபேக் டை புஷ் பண்ணி அது வந்து யூட்ரஸோட கேவிட்டி எப்படி இருக்கு, ஸ்டில் இருக்கா இல்லையான்னு எக்ஸ்ரேல பார்க்கறது. Okay, so both can be done for tubal testing. And இதுல வந்து so we have with this IUI we have to do. யாரெல்லாம் IUI பண்ணலாம்? That's what we will. ஒன்னு வந்து இந்த மாதிரி unexplained infertility எல்லாமே நார்மலா இருக்கு. எக் வந்து நார்மலா க்ரோ ஆகுது, நார்மலா ரப்சர் ஆகுது. டியூப்லயும் எந்த ஒரு அடைப்பும் இல்ல. சிமென் அனாலிசிஸ் ஓரளவுக்கு நார்மலா இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கச்சே எல்லாமே நார்மலா இருக்கச்சே நம்ம டைரக்ட்லி IVF பண்ண அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு IUI ஆன ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணி பார்க்கலாம். 3 டைம்ஸ் தான் பண்ணி பார்க்கலாம். அதுலயும் வரலைன்னா தான் we have to go for the next level. இன்னொன்னு மைல்டு மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டி. நார்மலி கன்சீவ் ஆகிறதுக்கு, நார்மலா நேச்சுரல் கன்செப்ஷன் ஆகிறதுக்கு 50 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் தேவை. 32% ஆன ஒரு மோட்டைல் ஸ்பெர்ம்ஸ் மோட்டிலிட்டி தேவை. 68% நான் மோட்டைலா இருக்கலாம். மார்பாலஜி 4% தேவை. அப்படின்னா ஸ்பெர்மோட ஒரு உருவம் இருக்கு. ஸ்பெர்முக்கும் ஒரு ஹெட், ஒரு நெக், ஒரு டெயில் அந்த மாதிரி இருக்கு. அது நார்மலா இருக்கணும். நீங்க 100 ஸ்பெர்ம் பாத்தீங்கன்னா 96 ஸ்பெர்ம் அப்நார்மலா இருக்கலாம். பட் 4 ஸ்பெர்ம் நார்மலா இருக்கணும். சோ அந்த மாதிரி இருக்கச்சு நம்ம வந்து ஒரு மைல்டு மேல் ஃபேக்டர்னு சொல்லுவோம். 15 மில்லியன் இல்ல, உங்களுக்கு 12 மில்லியன் இருக்கு. மோட்டிலிட்டி 30% இல்ல, 20% இருக்கு. மார்பாலஜி 4% இல்ல, 3%, 2% இருக்கு. இந்த சாம்பிள் ஓகே. பட் அந்த அளவுக்கு நேச்சுரலா கன்சீவ் ஆகிறதுக்கு இந்த சாம்பிள் அந்த அளவுக்கு நல்லது இல்ல. பட் IUI ல வந்து we take the best sperms. அதனால இந்த மாதிரி மைல்ட் மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டிக்கு it is helpful. And mild endometriosis. Endometriosisனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அந்த மாதிரி மைல்ட் ரொம்ப அடிஷன்ஸ் எல்லாம் இல்ல. endometriosis grade 1, grade 2, grade 3, grade 4 னு சொல்லுவோம். grade 4னா ரொம்ப அடிஷன்ஸ் ஜாஸ்தி. grade 1னா very minimal. So இந்த மாதிரி grade 1, grade 2 endometriosis. இந்த மாதிரி mild infertility casesக்கு நம்ம IUI ட்ரை பண்ணலாம். Okay, so இதுதான் அதேதான் பிக்சர். This is the IUI. இதுதான் யூட்ரஸ். இந்த கேத்தெட்டர் வழியா, சோ இந்த மாதிரி ஒரு கேத்தெட்டர் வழியா இந்த ஸ்பெர்ம் உள்ளுக்குள்ள போறோம். and the sperm வந்து டியூப் குள்ள போய் it will fertilize. It just requires minimal medication. ரொம்ப மெடிசின்ஸ் தான் தேவையில்லை. and it is less invasive of course. So IUI எப்போ நம்ம பண்ணணும்னு அதே தான் எழுதிருக்கு. unexplained infertility, mild male factor infertility, இல்ல உள்ளுக்குள்ள அந்த கர்ப்பப்பையோட
இதுதான் யூட்ரஸ், இதுதான் சர்விக்ஸ். இந்த சர்விக்ஸ்ல ஏதாவது ஒரு தழும்பு இருக்கு, ஸ்கார் இருக்கு, நார்மலா அந்த ஸ்பெர்ம் பேசேஜ் போக விடாது, அந்த மாதிரி கேசஸ்ல வந்து we can have. ஒரு சில பேருக்கு வந்து வெஜினிஸ்மஸ் சொல்லுவோம், தட் இஸ் அவங்களுக்கு இன்டர்கோர்ஸ் பண்ணவே கஷ்டமா இருக்கும் லேடிஸ்க்கு, அந்த மாதிரி கேசஸ்லயும் ஐயுஐ பண்ணலாம். ஆர் if the male partner is having some erectile dysfunction, they are not able to have intercourse properly, அந்த மாதிரி கேசஸ்லயும் நம்ம வந்து அந்த இதை பைபாஸ் பண்ணி நம்ம டைரக்ட்லி உள்ளுக்குள்ள ஐயுஐ பண்ணலாம். அண்ட் இன்னொன்று வந்து லாஸ்ட் வந்து சப்போஸ் ஸ்பெர்ம்ஸே இல்ல, மேல் பார்ட்னருக்கு ஸ்பெர்ம்ஸே இல்ல, ஏசோஸ்பெர்மியான்னு சொல்லுவோம், எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு, எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸும் பண்ணி பார்த்தாச்சு, அப்படின்னா ஸ்பெர்ம்ஸ் இல்ல, அந்த மாதிரி கேசஸ்ல டோனர் ஸ்பெர்ம் வச்சும் ஐயுஐ பண்ணலாம். ஓகே, சோ ஒரு இன்ஃபர்டைல் கப்பல் ஒரு 1 year மேரேஜ் ஆகி 85% of the couples conceive பண்ணிடுவாங்க, 15% of the couples தான் conceive பண்ண மாட்டாங்க. 2 years of unprotected intercourse, 2 years of marriage, 95% couples will conceive. Only the 5% will not conceive. So at marriage ஆகி 1 year தான் ஆகுது, 2 years தான் ஆகுது, நான் நேச்சுரலா வெயிட் பண்ணலாம் அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணாத, ஜஸ்ட் சிம்பிள் இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஒரு சிமென் அனாலிசிஸ், ஹஸ்பண்ட் ஒரு சிமென் அனாலிசிஸ், அவங்க வைஃப் ஒரு ஸ்கேன், யூட்ரஸ் நல்லா இருக்கா, ஓவரிஸ்லாம் நார்மலா இருக்கா, டியூப்ஸ் ஓகேவா இருக்கா, இதெல்லாம் மட்டும், தைராய்டு இருக்கா, சுகர் இருக்கா, இதெல்லாம் மட்டும் நீங்க செக் பண்ணிட்டு எதுனால கன்சீவ் ஆகல அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு பண்ணீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாத, so we can plan the treatment. Thank you. What are the other, okay, the question is what are the other options instead of IVF? So this is what we discussed now, no? That first is lifestyle modification and diet, exercise, weight loss, and then that itself fertility improve panum, that itself improves your fertility. And then you have just a timed intercourse, then you give some small dose of medicine, that's called ovulation induction with timed intercourse, or you have ovulation induction with IUI. These are the other options instead of IVF. After doing all this also, if a couple does not conceive, then definitely they have to go for IVF. What are the 3 main types of fertility treatment? Okay, now these are simple treatments, ovulation induction and timed intercourse, IUI. So these are also fertility treatments. The other fertility treatment is obviously the higher level, the IVF, ICSI, etc. So these are the types. So for mild male factor infertility, less duration of infertility, that is only 2 or 3 years married, young couple, for these patients we can try up to IUI, we can try 3 times, and obviously with proper counseling for weight loss, diet and exercise. If in spite of all this they don't conceive, they have to go for IVF. Okay, there is nothing like intercourse is good in pregnancy or bad in pregnancy, and usually the first 3 months it is better to avoid, and the last 2 months or so, because the size of the uterus becomes bigger and it will be more difficult also. And but if there is pain or bleeding after intercourse, then better not to do at any stage of pregnancy. You cannot force ovulation naturally. There is nothing like forcing ovulation, but if ovulation is not happening, if the follicle is not growing, see there are 2 things. One, follicle is not growing. Second, follicle is growing, but it is not rupturing, the ovulation is not happening. So when does follicle not grow? When it doesn't form at all, like in anovulatory women, the people who cannot produce follicles on their own, like PCO people, polycystic ovaries, follicle தானே produce ஆகாது, அவங்களுக்கு follicle produce ஆகாது. So obviously follicle produce ஆகலைன்னா ovulation ஆகாது. இன்னொன்று follicle grow ஆகும், but ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால, suppose follicle is growing, இந்த ஓவரியில இந்த follicle grow ஆகுது, but அது some additions are there. இந்த this tube is adherent, இந்த tube இந்த follicle pick up பண்ணணும் rupture ஆகி,
அங்க ரொம்ப அடிஷன்ஸ் இருந்தது, ரொம்ப ஒட்டுதல் இருந்தது, ஏதாவது ஒரு பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், கர்ப்பப்பையில ஏதாவது இன்ஃபெக்ஷன், பெல்விஸ்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன், இல்லைன்னா எண்டோமெட்ரியோசிஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஃபாலிகல் க்ரோ ஆகும், பட் ஓவிலேஷன் ஆகாது. So எதுன்னு நம்ம பார்க்கணும். So we cannot force ovulation, but we can find out the cause why it is not growing, and then we can treat that. My wife urine pH level is low. Will this affect fertility? No, but you need to find out why it is low. Is it because she is having some infection? So please get a urine culture done and see if there is any infection or not. And is she having any burning sensation while passing urine? In that case, you need to alkalinize the urine. There are many alkalizating agents available in the market. So she can take that and drink lots of water, tender coconut water, buttermilk, so that she can flush out the urine. Then definitely her pH will become normal. And it will not affect fertility. But yes, if there is any infection, that will affect the fertility. How to increase sperm count and how can we check the quality and all the things kindly suggest. Okay. So the question is how to increase the sperm count and how can we check the quality. Okay, how to increase the sperm count? As we discussed, we have to have a healthy lifestyle. We need to have a proper diet with rich in antioxidants, rich in all the colored vegetables, and if lifestyle modifications, if the person is smoking or drinking, etc. So all that should be cut down. And one more thing, mental relaxation is also important. See, we do a lot of things to look good, but we have to give some exercise to the brain also, to the mind also. So mental relaxation is also important and positive thinking of all the things. So half an hour you have to spend for yourself. You and your wife, you have to spend for yourself in meditating, morning and evening if possible. At least in the morning, start with in the morning, half an hour you will keep aside for yourself and think of all the good things that have happened and do positive thinking. Yes, it will become all right. Instead of just thinking what will happen, instead of just worrying what will happen, half an hour set aside for yourself and do some prayers or whatever religious books you have, read it for some time, or just keep your mind blank and do some introspection. Definitely, it will help you. And okay, how to increase your sperm count? Okay, we have certain medicines also, antioxidants also. They will also help. So one is diet, exercise, your lifestyle modification, positive thinking, and of course antioxidants are there. All this will go a long way in increasing the sperm count. Also, certain occupations like people who are employed in this aluminum factory, paint factory, those things also are toxic to the sperm. So see what is your occupation. Another thing is this laptop. People who are in the IT industry, software engineers, they will keep the laptop on the lap and work. So that generates a lot of heat. Even that much heat is not good for the sperm production also. So that also you have to keep in mind. And too much of screen time, that is also not advised. What can we do about thin endometrial lining? Okay, there are medicines available. First of all, we need to find out why the endometrial lining is thin. Is it thin in a cycle for which we are doing IVF? Is it generally thin? If it's generally thin, was the person affected with tuberculosis in the past? Because in our country, tuberculosis is very rampant, and sometimes if it affects the uterus, it's called genital tuberculosis. It can affect the uterus, it can affect the fallopian tube. That can also cause thin endometrial lining. It can cause some scarring. So it can cause, this is the endometrium, this is the lining of the uterus. So இங்கே வந்து suppose there is some scarring, தழும்பு ஏதாவது இருந்ததுனால endometrial lining thin ஆகும். என்ன காரணம்னு பார்க்கணும். சில சமயம் endometrial lining thin இருக்கும், பட் நம்ம tablets கொடுத்தோம்னா அந்த lining improve ஆகும். So we need to see what is the reason, whether it is responding with medicines or not. Okay, thank you.